அடியே மீனா, வேம வேம எடுத்து வை எல்லாத்தையும். வந்துருவாங்க, கஸ்டமர்லாம் வந்துருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாது. வேம எடுத்து வை எல்லாத்தையும். ஏற்கனவே நம்ம இன்னைக்கு கடை போட்டது லேட்டுடி. வேம எடுத்து வை. என்னது இது? இங்கே ஒரு டிஃபன் சென்டர் இருக்கு. சரி, மாயாவுக்கு இங்கே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு போயிடுவோம். இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போய் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இங்கேயே 2 பேரும் சாப்பிட்டு போயிட வேண்டியது. வீட்டுக்கு போய் ஒன்றுமே செய்ய முடியாது. சிஸ்டர் சிஸ்டர், என்ன சிஸ்டர் இருக்கு சாப்பிட்றதுக்கு? 2 பேர், எனக்கும் பாப்பாவுக்கும். ஊருக்கு புதுசாக இருக்கீங்க? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஆமாம் சிஸ்டர், நாங்கள் இப்போ தான் புதுசாக கூடி வந்திருக்கோம் உங்கள் ஊருக்கு. வந்தே இப்போ 1 வாரம் தான் ஆகுது சிஸ்டர். சரி, என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லுங்கள் 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி என்ன மெனு போட்டிருக்கீங்க சாப்பிட்றதுக்கு? சரிம்மா சரிம்மா. அம்மா இன்னைக்கு சோயா குழம்பும் தோசையும் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி மெனு. சரி, உங்கள் 2 பேர்த்துக்கு சுட்டு தந்துடுவா? சரி, உட்காருங்க அப்படி ஓரமா, இந்த சுட்டு தரேன். சரிங்க சிஸ்டர், வேமா சுட்டு கொடுங்க. இவளுக்கு வேற பசிக்குதுன்னு சொல்லுவா. இப்போதே ஊசி போட்டு வந்தோம். வேமா சுட்டு கொடுங்க. சரிம்மா, இந்தா உட்காருங்க. இந்தா அடுப்பை பற்ற வச்சு உங்களுக்கு முதல்ல சுட்டு தரேன் தோசையை. இந்தாம்மா, முடிஞ்சிருச்சு. இந்தாங்க சாப்பிடுங்க. சரிங்கக்கா, இந்த சாப்பிட்றோம். அடியே மாயா, எந்திரி, வேமா எந்திரி, சாப்பிட்டு நம்ம வேமா போகலாம். சூப்பராக இருக்கே சாப்பாடு, அருமையாக இருக்குது. சரிங்கக்கா, அப்போ நாங்கள் இந்தாங்க காசை பிடிங்க, நாங்கள் போயிட்டு வரோம். இன்னொரு நாள் பார்ப்போம். சரிம்மா, போயிட்டு வாங்க. பாட்டி வந்துட்டீங்களா? பாட்டி, உங்கள்கிட்டையும் பாட்டி எடுத்து வச்சேன், சாப்பிடுங்க. கடை முடிய போகுது, வீட்டுக்கு கிளம்புவோம் நம்ம. அப்படியா தானோ? சரிம்மா சரிம்மா, இந்த சாப்பிட்றேம்மா. உன் கை பக்குவமே தனிம்மா. நல்லா சுவையாக பண்ணியிருக்கம்மா. நல்லா சாப்பிட்டேன். நானும் கிளம்புறேன். அம்மாடியோ, வந்தாச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு. சரி மாயா, அப்படியே போய் உன்னை பெட்டில் தூங்க வைக்கிறேன். தூங்கிருமா. நைட்லாம் முழிக்கக்கூடாது. அப்படி ஏதாச்சும் உனக்கு முழிப்பு வந்தால் அம்மாவை எழுப்பு, சரியா? இப்போ போய் தூங்கு. குட் நைட். அம்மாவும் போய் தூங்குறேன். மார்னிங் அம்மா எழுப்புறேன். ஸ்கூலில் போய் நம்ம அட்மிஷன் போடணும்மா மாயா. சரி தூங்கு, நானும் போய் தூங்குறேன். மாடியோ, இன்னைக்கு நிறைய வேலைம்மா. சரி, தூங்குவோம் நம்மளும்.